ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே சுவையில் அதே டெக்ஸ்சரில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், அதே மாதிரி மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தேன் மிட்டாய் பண்ணுறதுக்கு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 லிட்டர் அளவுள்ள கப்புங்க. இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு, ரெண்டில் ஏதாவது ஒரு மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு நம்ம கலருக்காக கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால மாவு உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. நீங்கள் ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு நீங்கள் போட தேவையில்லை. இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு துளி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இட்லிக்கு மாவு என்றைக்கு அரைக்கிறீங்களோ அன்னைக்கு இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் தேன் மிட்டாய் செஞ்சு வச்சுக்கலாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு யூஸ் பண்ணுங்கள். புளிச்ச இட்லி மாவு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். மாவுடைய பதம் உங்களுக்கு இது மாதிரி இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம எண்ணெயில் ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் ஸ்பூன்லேயோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஊற்ற பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா நல்ல உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா அதுவே நீங்கள் ஊற்ற ஊற்ற மேலே நல்லா எலும்பி ஓரங்களில் போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய தேன் மிட்டாய்களை சுட்டு எடுக்கலாம். நல்ல அகலமான பேனாக எடுத்திங்கன்னா ஒரே தடவையிலேயே நிறைய தேன் மிட்டாய் நம்ம ஊற்றி எடுக்கலாங்க. இப்போது இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இட்லி மாவில் வீட்டிலையே தேன் மிட்டாய் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி நம்ம கையாலே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். மறுபடியும் நான் மீதம் இருக்க மாவையும் அதே மாதிரி உங்களுக்கு ஊற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஸ்பூனால் லைட்டாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வருங்க. அப்படி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பைப்பிங் பேக் வீட்டில் வச்சுருந்தீங்க, இல்லை பால் கவரோ ஆயில் கவரோ இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் மாவை ஊற்றிட்டு பின்னாடி பக்கமாக நல்லா பெருசாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எண்ணெயில் உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க. நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இது எப்படி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த பபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருச்சுன்னா குறைஞ்சிருங்க. அந்த எண்ணெயில் வர்ற பபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிருச்சுன்னா உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும். அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சுன்னு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் மீதம் இருக்க எல்லா மாவுகளையும் தேன் மிட்டாயாக ஊற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நான் ஊற்றி எடுத்துட்டு நம்மளுக்கு 1 கப்புக்கு இந்த அளவுக்கு தேன் மிட்டாய் கிடச்சிருக்குங்க. இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் இல்லைன்னா பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி மாவு எந்த கப்பால் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த கப்பாலேயே 3/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா நம்மளுக்கு கொதித்து கரைஞ்சி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்ல சர்க்கரை சுத்தமாக நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது போல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பிசு பிசுன்னு கையில் ஒட்டணும். இப்போது இன்னுமே நம்மளுக்கு நல்ல பிசு பிசுன்னு கையில் ஒட்டலை. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணி நீங்கள் தேன் மிட்டாய்களை உள்ளே சேர்க்கும்போது நல்ல ஜூஸியாக இருக்கும் உங்கள் தேன் மிட்டாய். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிசு பிசுன்னு ஒட்டுதுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேன் மிட்டாய்களை சேர்த்துக்கலாங்க.
நம்ம பொரிச்சு வச்சுருந்த தேன் மிட்டாய் எல்லாத்தையும் இந்த ஜீனி பாகில் சூடாக இருக்கும்போதே நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த ஜீனி பாகு எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. போட்ட உடனே உங்களுக்கு இது எல்லாமே நல்லா ஊறிடுங்க. நல்லா இந்த ஜீனி பாவை உறிஞ்சிக்கும். பாருங்கள், இது போல் எல்லா பக்கமும் நல்லா படுறது போல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உறிஞ்சிருங்க. அந்த ஜீரா பாகை எல்லாத்தையும் நம்ம தேன் மிட்டாய்கள் நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த ஜீனி பாகு கொஞ்சம் கூட நம்மளுக்கு இல்லை, எல்லாமே இந்த மிட்டாய்கள் நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு தேன் மிட்டாயாக இது போல் தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா காஞ்சி ட்ரை ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சி ட்ரை ஆயிருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தேன் மிட்டாய் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.